ஆசிரியர் பற்றாக்குறை வருவதற்கு காரணத்தினால் தான் கடந்த காலங்களிலே டீச்சர்ஸ் அசிஸ்டன்ட் எடுத்தாங்க. இல்லாட்டா ஒரு காலத்திலேயும் டீச்சர்ஸ் அசிஸ்டன்ட் எந்த சமூகத்துக்கும் கிடைச்சது இல்லை. பிளான்டேஷனுக்கு மட்டும் டீச்சர்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்ததற்கு காரணம் அவர்களுக்கு போதுமான கல்வி தகமைகள் அந்த இடத்துல இல்லை என்ற காரணத்தினால் தொடர்ந்து அந்த உதவி ஆசிரியர்களை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மகாபல புலமை பரிசில் 2500 2750 வரைக்கும் நீங்கள் இப்பொழுது அதிகரித்து இருக்கின்றீர்கள். அதற்காக 2700 மில்லியன் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் பாராட்டுகின்றோம். கஷ்ட பிரதேசத்தில் உள்ள அதிபர் ஆசிரியர்களுக்கு கொடுப்பனவு அதிகரிப்பதற்காக அரசாங்கம் மேலும் 1000 மில்லியன் ஒதுக்கி இருக்கின்றது. அதையும் வரவேற்கின்றோம். සමහර පාසල් වාහනවා කියලා අපිට කියලා තියෙනවා දැනටම. මම හිතන්නේ 100යිද 50යිද දන්නේ නැහැ. ගරු මන්ත්‍රීතුමා වහන්න අපි පාසල් තෝරලා නැහැ. අපි දරුවන් 50ට අඩු පාසල් ගැන අධ්‍යයනයක් කළා. මර්ජ් කරන්න පාසල් කීපයක් අපි හඳුනාගෙන තියෙනවා. පාසල් වාන්න එපා. වතුවල පාසල් තියෙන්නේ කිලෝමීටර 7යි 8යි 10කට එකක් තියෙනවා. ඒ පාසල් ළමයි එතන ගියේ නැත්නම් ඒගොල්ලන්ට ආයි ඉස්කෝලේ යන්න විදියක් නැහැ. ආයි වතුවල ගිහලා දලු කඩන්න තමයි තියෙන්නේ. ஆகவே இந்த 864 பாடசாலைகளிலும் முழுமையாக 100 பாடசாலைகளுக்குள்ள தான் ஏ லெவல் இருக்கின்றது. ஆகவே இந்த ஏ லெவல் பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே ஆசிரியர்களை நாங்கள் உற்பத்தி செய்ய முடியும். ஆசிரியர் பற்றாக்குறை வருவதற்கு காரணத்தினால் தான் கடந்த காலங்களிலே டீச்சர்ஸ் அசிஸ்டன்ட் எடுத்தாங்க. இல்லாட்டா ஒரு காலத்திலேயும் டீச்சர்ஸ் அசிஸ்டன்ட் எந்த சமூகத்துக்கும் கிடைச்சது இல்லை. பிளான்டேஷனுக்கு மட்டும் டீச்சர்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்ததற்கு காரணம் அவர்களுக்கு போதுமான கல்வி தகமைகள் அந்த இடத்துல இல்லை என்ற காரணத்தினால். ஆகவே இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாங்கம் இந்த விஷயத்தை பின்பற்றி தொடர்ந்து அந்த உதவி ஆசிரியர்களை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். 1970களிலே தான் பாடசாலைகள் சுவீகரிக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்டது. 77 தோட்ட பாடசாலைகள் ஆரம்ப பெருந்தோட்ட பாடசாலைகள் அரசாங்கம் பொறுப்படுத்தது. இதில் 94லிருந்து 2020 வரைக்கும் பெருந்தோட்ட பாடசாலைகள் அபிவிருத்தி அமைச்சினூடாக பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்பட்டமை. 1970லிருந்து 14 பாடசாலைகள் தான் எடுக்கப்பட்டது. 77 வரை 304 பாடசாலைகளும் 78லிருந்து 90 வரைக்கும் 407 பாடசாலைகளும் மொத்தமாக 721 பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்பட்டது. இந்த திட்டத்திற்கு இலங்கை அரசாங்கம் பெருசாக காசு கொடுக்கப்படவில்லை. அதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருந்தோட்ட கல்வி அமைச்சுக்காக 2015லிருந்து 19 வரைக்கும் 2550 மில்லியன் பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதில் பில்டிங் மற்றும் உபகரணங்கள் தளபாடங்கள் வாங்குவதற்கு 162 மில்லியனும் தொழில்நுட்பியல் உபகரணங்கள் 140 மில்லியனும் ஒதுக்கியிருந்தார்கள். குறிப்பாக பெருந்தோட்ட பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 பாடசாலைகள் தரம் உயர்த்த 250 மில்லியன் ஒதுக்கப்பட்டது. மில்லியன் தேசியப்பண தீலத்தீவிர நமக்கு டீச்சர்ஸ் நத்தின் பிளாக் வேலை தீனும். அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற வேலை திட்டத்தின் கீழ் 580 பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டு பல வேலைகள் இப்பொழுது முடிவு பெற்றிருக்கின்றன. இன்னும் பல வேலைகள் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதுக்கு அடுத்தபடியாக மகாபல புலமை பரிசில் 2500 2750 வரைக்கும் நீங்கள் இப்பொழுது அதிகரித்து இருக்கின்றீர்கள். அதற்காக 2700 மில்லியன் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் பாராட்டுகின்றோம். கஷ்ட பிரதேசத்தில் உள்ள அதிபர் ஆசிரியர்களுக்கு கொடுப்பனவு அதிகரிப்பதற்காக அரசாங்கம் மேலும் 1000 மில்லியன் ஒதுக்கி இருக்கின்றது. அதையும் வரவேற்கின்றோம். பெருந்தோட்ட பாடசாலைக்கு கடந்த வருடம் அளவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட கட்டிடங்கள் புனரமைப்பதற்காக 105 மில்லியன் அருகில் உள்ள பாடசாலைகள் சிறந்த பாடசாலை என்கிற திட்டத்தில் கைவிடப்பட்டிருந்த பாடசாலைகள் புனரமைக்கப்பட்டது. ஆகவே அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர் விடுதிகள் புனரமைப்பதற்கு தோட்ட பாடசாலை கட்டிடங்களை தீர்மானிப்பதற்கும் தோட்ட பாடசாலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி கிட்டத்தட்ட 1765 மில்லியன். அடுத்த வருடம் பூரணப்படுத்துமாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கதாக இருக்கும். அடுத்ததாக இந்த பெருந்தோட்ட பாடசாலைகளுடைய எண்ணிக்கை 864. அதிலே சில பாடசாலைகளை மூடுவதற்கான திட்டங்கள் இருப்பதாக சொல்லுகின்றார்கள். සමහර පාසල් වාහනවා කියලා අපිට කියලා තියෙනවා දැනටම. මම හිතන්නේ 100යිද 50යිද දන්නේ නැහැ. අමතිමියා 100යිද 50ද ස්ටුඩන්ට්ස්. ගරු මන්ත්‍රීතුමා වහන්න අපි පාසල් තෝරලා නැහැ. අපි දරුවන් 50ට අඩු පාසල් ගැන අධ්‍යයනයක් කළා. මර්ජ් කරන්න පාසල් කීපයක් අපි හඳුනාගෙන තියෙනවා. ඒ අනුව දියුණු කරන්න පාසල් ගණනාවක් අපි නම් කරලා තියෙනවා. ඒ නියම ව්‍යාපෘතිය මේ අවුරුද්දේ ක්‍රියාත්මක වෙමින් පවතිනවා. ඒකේ එන ප්‍රතිඵල අනුව අපි එන අවුරුද්දේ ඒ පාසල් මර්ජ් කරන පාසල් මගේ අදහස නම් පාසල් වාන්න එපා. වතුවල පාසල් තියෙන්නේ කිලෝමීටර 7යි 8යි 10කට එකක් තියෙනවා. ඒ පාසල් ළමයි එතන ගියේ නැත්නම් ඒගොල්ලන්ට ආයි ඉස්කෝලේ යන්න විදියක් නැහැ. ආයි වතුවල ගිහලා දලු කඩන්න තමයි තියෙන්නේ. ඒක නිසා පාසල් වාන එක මං කැමති වෙන්නේ නැහැ, අනුමත කරන්නත් නැහැ. தேசிய ரீதியில் மாணவர் இடைவேளைகள் எண்ணிக்கை 25,803 நேஷனல் மத்திய மாகாணத்தை
மாவட்டத்தில் மாணவர் இடவிலைகள் 3203 சென்ட்ரல் ப்ராவின்ஸ். நுவரெலியா மாவட்டத்தில் மட்டும் 1395, மாத்தளை மாவட்டத்தில் 1108, ஊவா மாகாணத்திலே 2472, பதுளை மாவட்டத்தில் மட்டும் 1647, மொனராகலை மாவட்டத்தில் 927, சப்ரகம மாகாணத்தில் 3160, ரத்னபுரி மாவட்டத்தில் மட்டும் 1820, கேகாலை மாவட்டத்தில் மாணவர் இடைவெளிகள் எண்ணிக்கை 1604. මේක බලන්න විස්තර ටික බලන්න මේක විශේෂම ප්ලාන්ටේෂන් ස්කෝල තියෙන ඒ පළාත්වල තමයි වැඩිය ඩ්‍රොප් අවුට් වෙලා තියෙන්නේ. ඒකට හේතුව පේරන්ට්ස්ලාට සල්ලි දෙන්න විදියක් නැහැ ඉගෙන ගන්න. නමුත් නිදාස් අධ්‍යාපන කියලා අපි විදුහල්පතිවරු මොනවද කියන්නේ ළමයි 3 දෙනෙක් ඉන්න ඉස්කෝලේ නම් 3 දෙනෙක් එවනවා නම් ඉස්කෝලේට 3 දෙනාගෙන් සල්ලි ගන්න බලනවා. කීයක් හරි අරකට ගෙන්න මේකට ගෙන්න කියලා කියනවා. ඉතින් ඒක පාසල් වලට ඕන වෙලා ඇති. නමුත් 1500ක් පඩි ගන්න එක්කෙනෙකුට ළමයි 3 දෙනෙක් අධ්‍යාපන කරන්න හරි අමාරු. ඒගොල්ලන්ට ඒ වීදම් කරන්නත් අමාරු. ඒක නිසා ඩ්‍රොප් අවුට් වෙනවා. එක්කෙනෙක් ඉස්කෝලේට යන්න එපා ගිහලා වැඩ බලන්න කියලා යවනවා. එතකොට ඩ්‍රොප් අවුට් වැඩි වෙනවා. එතකොට අධ්‍යාපන දැන් ලංකාවේ තමයි මම හිතන්නේ ලෝකම 91 පොයින්ට් තියෙනවානේ 91.84 லிட்ரசி ரேட். නමුත් මේම ගියා නම් තවත් අඩු වෙනවා. அதே போல உள்ள சமுதாயம் கேட்கின்றது நீங்கள் ராஜாங்க அமைச்சராக என்னென்ன செஞ்சீங்க அப்படின்னு. ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் செய்த பல வேலைகளையும் பல விஷயங்களையும் நாங்கள் சொல்ல முடியாவிட்டாலும் බම්බලපිටිය හින්දු කාලේජ් දැන් අදලා ඉවරයි මං හිතන්නේ. බම්බලපිටිය හින්දු කොළඹ මම මුල්කල් තිබ්බේ අපි ඔබතුමිය දැන් ඉවර කරගෙන යනවා වඩා ස්තුතියකට. අනිත් එක ඔබතුමිය දැන් අර ලෝන් ස්කීම් එකක් ඉන්ට්‍රොඩියුස් කරලා තිනවා. ඒකට මගේ අගේ කරනවා. ඒක හොඳයි. ඉදිරිය 1.5 මිලියන්. ඒක හොඳයි.